உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பாடல்களில் நாம் எப்போவுமே அந்த ஓமைகளை ரசிப்போம்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பாடல் சொல்கிறார். அதை வாசிக்கும்போது நம்முடைய நினைவுகள் அல்லது கற்பனைகள் சிந்தனைகள் எல்லாம் அப்படியே காலத்தை கடந்து டைம் மெஷினில் ஏறி எங்கேயோ போயிட்ட மாதிரி தோணுது. அப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு பாடலை நமக்காக கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். பொதுவாக ஒரு சேயிங் உண்டு, சொல்லுவாங்க என்னென்னா, கோயிலுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் கடைசியாகத்தான் கோயிலுக்கு வருவார்கள், கடைசியாகத்தான் கடவுளை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு. ஏன்னா அவங்க பல இடங்களுக்கும் பயணப்பட்டு பக்கத்தில் தானே இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடுவாங்களாம். அதே மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், வெளியில் எல்லா இடத்துலையும் விழுந்தடிச்சு போய் தேடுறோம். இங்கே ஓடி அங்கே ஓடி இதுவா அதுவான்னு குழம்பி, இது இந்த சிந்தனை கடவுளா அந்த சிந்தனை கடவுளா, இந்த பக்கம் பரிகாரம் பண்ணால் நமக்கு கடவுள் தரிசனம் கிடைக்குமா, அந்த பக்கம் போய் பரிகாரம் பண்ணால் கடவுள் தரிசனம் கிடைக்குமா அப்படின்லாம் ஓடுவோம். ஆனால் நமக்கு மறந்து போகிற ஒரே ஒரு விஷயம் எதுன்னு சொல்லுங்கள், கடவுள் வெளியில் இல்லை, நம்ம மனசுக்குள் இருக்கிறார் என்பது தான். அப்படி நம் மனசுக்குள் ஒரு பயணத்தை நாம் எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஏற்படுத்தினோன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும்? இந்த பாடல் வள்ளல் பெருமானுடைய பாடல் கொடுக்கின்ற சுகானுபவம் போல் இருக்கும். நிச்சயமாக உங்களையும் டைம் மெஷினில் இந்த பாடல் ஏற்றி விடக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. பாருங்கள், முதல்ல டைம் மெஷினில் பறக்க தயாராகலாம். சரியா? அறைகின்ற காற்றிலே காற்று உப்பிலே காற்றின் ஆதி நடு அந்தத்திலே ஆன பல பல கோடி சக்திகளின் உருவாகி ஆடும் அதன் ஆட்டத்திலே உரைகின்ற நிறைவிலே ஊக்கத்திலே காற்றின் உற்ற பல பெற்றிதனிலே ஓங்கி அவை தாங்கி மிகு பாங்கினுறு சத்தர்கட்கு உபகரித்து அருளும் ஒளியே. நடராச பதிமாலை அப்படிங்கிற 6ஆம் திருமுறையில் உள்ள பகுதி 3659வது பாடலாக வள்ளல் பெருமான் இதில் எழுதியிருக்காரு. இதில் 2 ஓமையை கொண்டு வராருங்க. ஒன்று காற்று, இன்னொன்று ஒளி. இந்த காற்றை பற்றி அவர் சொல்கிறார்ல, அப்போ தான் நாம் டைம் மெஷினில் ஏறுறோம். அப்படியே காற்றுல ஏறி டைம் மெஷினில் ஏறி போன நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு 18 17 16 15ன்னு பயணப்பட்டு ஆதி காலத்துக்கு போய் நிற்கிறோன்னு வைங்களேன். இந்த பூமி தோன்றின காலம், அப்போது இதில் எது நிறைந்திருக்கும்? ஒளியும் காற்றும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அந்த காற்று மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே கூட தோன்றியாச்சு. அப்போது காலமாக எத்தனை கோடி மக்கள் இந்த காற்றை சுவாசித்திருப்பார்கள். அப்போ முதல் மனிதன் சுவாசித்த காற்று எங்கே போச்சு? அது போகிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அந்த வழி எது? போகிற திசை எது? அது எந்த வழிக்கு போச்சோ அதை பிடிச்சிக்கிட்டு நாம் அந்த கோலத்துக்கும் போயிட முடியுமா, அந்த கோளுக்கும் போயிட முடியுமா? அப்படின்னா பழைய காற்றெல்லாம் அந்த கோளில் இருக்கா, புது காற்று மட்டும் இந்த பூமியில் இருக்கா? அல்லது காற்று எப்படி புதுசாகுது? நேற்று நாம் சுவாசித்த காற்று அது அழுக்காக இருக்கும், பிராணவாயு வெளியில் வந்திருக்கும், ஆக்சிஜனை நாம் சுவாசிச்சிருப்போம். அப்போ அந்த பிராணவாயு அழுக்கான காற்று எங்கே போச்சு? இப்போ அத்தனை கோடி மக்கள் பூமியில் இருக்கிறவங்க சுவாசித்து காற்று அழுக்காச்சுன்னா அதை யார் சுத்தம் பண்ணுறா? அதை கடலில் போட்டு சுத்தம் பண்ணுறோமா, சோப் போட்டு சுத்தம் பண்ணுறோமா, வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தம் பண்ணுறோமா? அழுக்கான பழைய காற்று அல்லது முதல் மனிதன் சுவாசித்த காற்று எங்கே போச்சு? அதே காற்றை தான் நாம் இன்றைக்கி சுவாசிக்கிறோமா? இத்தனை கேள்விகளை இந்த பாடல் அடுக்குகிறது. ரொம்ப வித்தியாசமாக சிந்தனையை தூண்டுகின்ற விஞ்ஞானபூர்வமான பாடல்னு நிச்சயமாக இதை சொல்லலாம். சீக்கிரமாக அதில் பயணப்பட்டுடலாம். பாருங்கள், அறைகின்ற காற்றிலே காற்று உப்பிலே. அறைகின்ற காற்றுங்கிறார். ஏன்னா காற்றுங்கிறது என்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுக்குமா? காற்று அசையவே இல்லைங்க அப்படிம்போம் நம்மெல்லாம். ஆனால் காற்று அசையாமல் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருவர் சுவாசிக்கின்ற காற்று திரும்ப வெளியே விடுகின்ற காற்றின் மூலமாக காற்றின் அசைவு நடந்துக்கிட்டே இருக்கும். கோடானு கோடி வருஷமாக, கோடானு கோடி நாட்களாக, கோடானு கோடி நொடிகளாக இந்த காற்றின் அசைவு நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அறைகின்ற காற்றிலே அதில் இருக்கக்கூடிய உப்பிலேங்கிறார். ஏன்னா நாம் சுவாசிக்கின்ற காற்றில், கடற்கரை காற்றில் மட்டும் இல்லை, இயல்பான காற்றில் கூட உப்புத்தன்மை மெல்லிதாகவாது இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை, விஞ்ஞானம் கூறுகின்ற உண்மை. இந்த விஞ்ஞான உண்மையை வள்ளல் பெருமான் எந்த சயின்ஸ் கிளாஸில் போய் படித்தார்?
சித்தர்கள் எல்லோருமே விஞ்ஞானிகள். அவர்கள் எந்த அறிவியல் வகுப்புக்கும் போகவில்லை. ஆனாலும் அவர்களுடைய ஞானம் மூலமாக அவர்கள் இந்த சித்தாந்தத்தை, அறிவியலை, தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். காற்றின் ஆதி நடு அந்தத்திலே. காத்துன்னு வச்சுக்கோங்களேன், கையில் ஒரு கையை அப்படி தூக்கி உள்ளங்கையை பிடிச்சி காமிச்சோன்னா அதுலேயும் காற்று உட்காரும். அதில் ஆதின்னு ஒன்று இருக்கா, நடுவுன்னு ஒன்று இருக்கா, அந்தம்னு ஒன்று இருக்கா? முடிவு. அந்தம்னா முடிவு, நிறைவுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆதிங்கிறது ஆதி மனிதன் சுவாசித்த காற்று எங்கே, அதுக்கப்புறம் நடுவில் உள்ளவங்களாம் சுவாசித்த காற்று எங்கே, ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசிக்கிறோம். அந்த காற்றோட நிறைவு எங்கே போய் சேருது? யாராவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. காற்றுக்கு முதல்ல ஆதி நடு அந்தம்னு இருக்கா? அதுவும் தெரியலை. எத்தனை சிந்தனைகளை கொடுக்கிறார்னு பாருங்க வள்ளல் பெருமான். ஆனா பல கோடி சக்திகளின் உருவாகி ஆடும் அதன் ஆட்டத்திலே. இதுதான் ரொம்ப வியப்பு. ஏன்னா பல கோடி மனிதர்கள், சக்திகள்னா உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாத்துக்கும் காற்று தேவை. அந்த காற்றை சுவாசிச்சு அந்த உயிரினங்களும் வெளியில் விடுது. அத்தனை பேரின் உருவமாக, சக்தியாக இந்த காற்று இருக்கிறதே, அதனோட வியப்புல வள்ளல் பெருமான் இதை பாடுறார். உரைகின்ற நிறைவிலே ஊக்கத்திலே, அதன் ஆட்டத்திலேன்னு ஒன்று சொல்லியாச்சு. அடுத்தது உரைகின்ற நிறைவிலே ஊக்கத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உயிரினங்கள் எல்லாம் உயிரோடு இருப்பதற்கு, தன்னுடைய பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு செய்வதற்கு, இந்த வெளிக்கு செய்வதற்கு, இந்த வழிக்கு செய்வதற்கு எது முக்கியம்? அதனுடைய இருப்பு முக்கியம், அதனுடைய உயிர்த்தன்மை முக்கியம். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதனுடைய உயிர்த்தன்மையிலே, அதனுடைய ஆட்டத்திலே எல்லாமாக நிறைந்திருக்கின்ற காற்றேன்னு புகழ்ந்து பேசுறார். காற்றின் உற்ற பல பெற்றிதனிலே. இவ்வளத்தையும் சொல்லிட்டாரா? இப்போ அவருக்கு காற்றை இன்னமும் புகழ்ந்து பேசுவதற்கு வார்த்தை இல்லை அப்படிங்க. உற்ற பல பெற்றி தனியிலே. பெற்றினா புகழ், அதனுடைய பெருமை, அதனுடைய சாதனை. உற்ற பல பெற்றின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு பாருங்க. இவ்வளோ சொல்லியாச்சு. ஆதி காலத்து காற்றிலேருந்து ஆரம்பித்து அது சென்று அடைகின்ற நிறைவு வரைக்கும் பேசியாச்சு. அதனுடைய உயிர்த்தன்மையை பேசியாச்சு. ஆனாலும் சொல்ல முடியலை அப்படிங்கிறது உற்ற பல பெற்றி தனியிலே. அதனுடைய புகழ் பலவாக விரிந்திருக்கிறது. அது எல்லாவற்றிலும் அப்படின்னு நிறைவு பண்றார். அடுத்தது வருகிறது இன்னொரு சிறப்பான ஓமை. ஓங்கி அவை தாங்கி மிகு பாங்கினரு சத்தர்கட்கு உபகரித்து அருளும் ஒளியே. அந்த காற்றுல இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் தாங்கி சத்தர்கட்கு அருளும் ஒளியேனா, அந்த காற்று நம்முடைய சுவாச காற்று. அந்த ஒளி என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய இருப்பு. அந்த காற்றினால் நம்முடைய இருப்பு இருக்கிறது, நம்முடைய சுவாசம் இருக்கிறது, இருப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சுவாசத்துக்கும் இருப்புக்கும் எது அர்த்தம் கொடுக்கிறது என்றால் ஒளிதான் அர்த்தம் கொடுக்கிறது. எது ஒளி என்றால் நம்முடைய இந்த பிறப்பு, நம்முடைய இந்த உருவம், நம்முடைய இந்த அடையாளம். 5.5 அடி 6 அடி 6.5 அடிக்கு மனிதர்கள் வளர்ந்து நிற்கிறார்கள் அல்லவா? இதுதான் ஒளி. நாம் ஒவ்வொருவரும் நகரும் ஒளி. ஏனென்றால் மனசுக்குள் அந்த ஒளி எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளிக்கும் கூட முதல், இடை, கடை என்கின்ற நிலை கிடையாது. ஒரு தீபம் எரியுதுன்னு வைங்களேன், மேல் நோக்கி எரியுதுன்னா மேலே உச்சியே நம்ம அதனுடைய துவக்கம்னு சொல்வோம், முதல்னு சொல்வோம். அதே தீப்பந்தத்தை தலைகீழாக பிடிச்சிட்டா மேலாக எரிந்த அந்த தீப்பந்தம் இப்போது கீழே போனாலும் தலைகீழாக பிடித்தாலும் நிமிர்ந்தே எரிகிறது தீப்பந்தம் என்றால் அதனுடைய நிலைப்பாடு, முதல், நடு, கடை என்கின்ற நிலைப்பாடு எப்போதும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி நம்முடைய மனசுக்குள்ளும் மாற்றம் இல்லாமல் அன்பு என்கின்ற தீப்பந்தத்தை, அன்பு என்கின்ற அனலை, அன்பு என்கின்ற பெருநெருப்பை, அன்பு என்கின்ற அகலை நாம் ஏற்றியாக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஒளியாகிய இந்த உடம்புக்கு அந்த வெளிச்சம்தான் மிக முக்கியம். மனசுக்குள் ஏற்றுவோம் அகல் விளக்கை. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.